வணக்கம். மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம் அவருக்கு வந்துடுச்சு. ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் தென்காசி பகுதியில் மக்களை சந்திக்கிறாங்க. அதிமுகவை மீட்டெடுக்கணும், நம்ம தான் பொதுச் செயலாளர், எடப்பாடியா நம்மளா பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு களத்தில் வீரியமாக இறங்கியிருக்கிறாங்க சசிகலா அவர்கள். அதனால் மக்களை சந்திக்கிறதுனால தென்காசி பகுதியில் முக்கிய பகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் அவருடைய விசுவாசிகளை நேரடியாக சந்திக்கணும்னு கள ஆய்வுக்கு போயிட்டாங்க சசிகலா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகம் செஞ்சிட்டாரு, அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, எங்கள் பேச்சு கேட்காம அவர் பல துரோகங்களை செஞ்சதுனால தான் இன்றைக்கி அதிமுகவிலேருந்து வெளியில் இருக்கிறாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும், அப்படி என்னங்க பன்னீர்செல்வம் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா, சசிகலா அவர்கள் துரோகம் செஞ்சாங்களா, இல்லை பன்னீர்செல்வம் துரோகம் செஞ்சாங்களா, இல்லை எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா, அது யார் துரோகம் செய்தது அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு, பொதுமக்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கிய பிறகு கொடி சின்னம் எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தின் மூலியமாக தனக்கு சாதகமாக பல தீர்ப்புகளை வாங்கியிருந்தாலும், பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்து ஆதரவில் இருந்தாலும் கூட அவர் தனி ஒரு மெஜாரிட்டியோட தேர்தலை சந்தித்தார். ஆனால் மக்கள் செல்வாக்கு அதிகமான வாக்கு பெற்றும் கூட தோல்வியை தழுவினார். ஆனாலும் மக்கள் ஆதரவு பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கட்சியிலிருந்து விலகிய பிறகு இந்த அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, ஓட்டு போட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது? நம்ம இடம் ஆச்சு, நம்ம தொகுதி, நம்ம கேண்டிடேட்டை நேரடியாக அதிமுக சார்பாக, அதிமுக கொடி சின்னத்தின் சார்பாக நின்று இருக்கக்கூடிய வேட்பாளர் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க, பன்னீர்செல்வத்துக்கு எப்படிங்க ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் எடப்பாடிக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதில் யார் துரோகம் செஞ்சது, கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சது அப்படின்னு மக்களுக்கு தெரியுங்க. அது விரைவில் அது மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதை யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நிச்சயமாக தெளிவாக ஓட்டளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, டிடி தினகரன் தெளிவாக சொல்கிறார். என்னன்னு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் யாருமே ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இல்லைங்க, முதல் துரோகியே எடப்பாடி பழனிசாமி தாங்க அப்படின்னு டிடி தினகரன் தெளிவாக சொல்கிறார். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பல சிக்கல்கள் தொடர்ந்து வருது. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம், முக்கிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பேர் 5 பேர் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியும் பல ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சரியான பாதையில் அழைத்து சென்று போய் ஒரு ஆட்சியை பிடிப்பாராங்கிறதே மிகப்பெரிய சந்தேகங்க. இது வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிலை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்தால் மிகப்பெரிய சிக்கலை எடப்பாடிக்கு வர காத்திருக்குது அப்படின்றாங்க. ஆனால் சசிகலா அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதே என்னன்னா, அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் பதவி நீ இருக்கிற, நான் இருக்கிற, பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு மிகப்பெரிய வீரியத்தோட களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்தடுத்த வியூகங்கள் யாரை பாதிக்கும், யாருக்கு சாதகமாக பாதகமாக அமையும் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.